ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தாய்மை தமிழ். இன்றைக்கி நம்ம தாய்மை தமிழ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு மந்தில் எத்தனை தரம் இந்த கோர்ஸில் இருக்கணும், எத்தனை தரம் இந்த கோர்ஸில் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகலாம் என்று சொல்லித்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வார கொஷின் தான், எத்தனை தரம் இந்த கோர்ஸ் இருக்கணும், ஒரு தரம் இந்த கோர்ஸ் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக இயலாதா அப்படின்னு சொல்லி. இதில் முதலாவது உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தரம் இருந்தாலும் அந்த டைமில் நம்மளோட எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு தரம் இருந்தாலும் ஒழுங்காக இருந்தோம்னு சொன்னால், ஒழுங்கான டைமில் இருந்தோம்னு சொன்னால் அந்த டைம் ப்ரெக்னென்ட் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரே தரத்தில் 100 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் 100 பேரும் இந்த கோர்ஸில் இருந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10லேருந்து 15 பேர் தான் அந்த மந்த் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க 6 மந்த் கேப்பில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. 1 இயர் கேப்பில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஸோ 100 பேரும் அதே மந்த் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. சரியான டைம் அவங்களுக்கு அதே டைம் ஓவியுலேஷன் இருக்குது, அவங்க ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரியாக இருக்குதுன்னு சொல்லி அதே நாள் இந்த கோர்ஸில் இருந்தாங்கன்னு சொன்னால் ப்ரெக்னென்ட் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம ரெகுலர் சைக்கிள் பீரியட் இருக்கிறவங்களே பார்ப்போம். 1ஆம் தேதி பீரியட் வருது, அதுலேருந்து 14வது நாள் அவங்களோட ஓவியுலேஷன், அதாவது கருமுட்டை வெளியே வெடித்து வார நாள் 14ஆம் தேதி வைப்போம். இப்போ இவங்க எப்படி இந்த கோர்ஸில் இருக்கணுமெண்டா, அந்த 14வது நாள் அவங்களோட ஓவியுலேஷன் டே என்று சொன்னால் அதுலேருந்து முன்னுக்கு 2 நாளும் பின்னுக்கு 2 நாளும் டோட்டல் 5 நாள் அவங்க இந்த கோர்ஸில் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் 14வது நாள் அவங்க ஓவியுலேஷன் நாள் இந்த கோர்ஸில் இருக்கணும். ஸோ 14 இருப்பாங்க, 13 இருப்பாங்க, 12 இருப்பாங்க, அதுக்கப்புறம் 15, 16, டோட்டல் 5 நாள் இருப்பாங்க. இப்போ ஓவியுலேஷன் அந்த கருமுட்டைங்கிறது 24 மணித்தியாலம் தான் நம்மளோட பாடியில் இருக்கும். பட் ஸ்பெர்ம் 2 நாள் வெயிட் பண்ணும். உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்குமே, ஏன்னா உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு செத்து போயிடும் ஸ்பெர்ம். ஸோ இந்த டைமில் இருந்தால் ஏதாவது ஒரு நாள் நமக்கு மீட் ஆகிற சான்ஸ் இருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 5 தரம் இருந்தும் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு சொன்னால் ஒன்று கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இம்ப்ளான்டேஷன் சரியாகாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதன்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ரெகுலர் சைக்கிள் உள்ளவங்களுக்கு. இர்ரெகுலர் சைக்கிள் உள்ளவங்க எப்படி இந்த கோர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது இப்போ கேட்கலாம், நீங்கள் ரெகுலர் சைக்கிள் வந்து 5 நாளும் தொடர்ந்து இருந்து தான் ஆகணுமாண்டா, கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏதாவது ஒரு நாள் தான் உங்களுக்கு ஓவியுலேஷன் டேலேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். அந்த 5 நாளில் 5 நாளுமா இருக்காது. இப்போ இர்ரெகுலர் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கருமுட்டை வளரும், வெளியாகும், பட் எந்த டேன்னு நம்மளால் கால்குலேட் பண்ணிடலாம். சிலவங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வெளியாகலாம், சிலவங்களுக்கு எவ்ரி மந்த் வெளியாகலாம். ஸோ இவங்க எப்படி செய்யணும்னு சொன்னால், வீக்லி, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லா டேயும் இருக்க தான் வேணும். அதாவது வீக்லி ஒரு 4 days 5 days இருக்க தான் வேணும். அப்படி இருந்தால் தான் ப்ரெக்னென்சிக்கு ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு ஸ்பெர்மோட எக் மீட் ஆகி ப்ரெக்னென்சியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதன்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக இயலும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இத்துடன் விடைபெறும் நான் உங்கள் தாய்மை தமிழ்.